உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரே ஒரு குரல் கேட்கும், ஒரே மாதிரி சிக்கனை செய்றியேன்னு. அந்த குரலுக்கான சிக்கன் தான் இது. இந்த சிக்கனில் ஃபர்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகா தனியா தூள், நெய். நான் மிளகாவும் தனியாவும் சேர்த்து போட்டிருக்கேன், நீங்கள் செப்பரேட்டாகவும் போட்டுக்கலாம். இது கூடவே தயிர், உப்பு, மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கோட இந்த சிக்கனை ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இந்த சிக்கன் டிஸ்ட் எடுக்கிற இந்த டைமில் நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். சிக்கனுக்கு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கிராம்பு, ஏலக்காய், மிளகு, தனியா, வெந்தயம், சீரகம், கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் மேரினேட் பண்ண சிக்கனையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கவர் பண்ணி ஒரு 50% குக் பண்ணிடுங்க. தண்ணி மட்டும் காட்டிடாதீங்க. இதில் இந்த சிக்கனை மேலும் மணமாக்க அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயத்தை நான் அரிஞ்சதை விட பொடியாக அரிஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட நம்ம பவுடர் பண்ண மசாலாவையும் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தோடவே தக்காளியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா விளையாட விட்டுருங்க. இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு கூட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து வச்சுருங்க. இப்போ நல்லா ஜொலிக்க ஜொலிக்க ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூடவே சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுருங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் மல்லியை தூவி பட்டரை ஆட் பண்ணால் சிக்கன் ரெடி. இந்த சிக்கனில் எப்போவும் ஆட் பண்ணுற வெங்காயம், தக்காளி தான் நினைக்காதீங்க. இந்த மசாலா இந்த சிக்கனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்க அந்த ஒரே ஒரு குரலுக்காக இந்த சிக்கனை செய்யுங்க. என்னோட குரலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.